பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு கடந்து வருகிறோம். ஊழிய பாதைகளில் எப்பொழுதுமே தென்றல் வீசுவதில்லை. திடீரென்று புயல்கள் எழும்புகிறது, திடீரென்று சோதனைகள் வருகிறது. எப்பொழுதுமே தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்யணும்? நம்முடைய சூழ்நிலைகள், காரியங்கள் எப்படி இருக்கிறது, எந்த இடத்துல, ஒருவேளை ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றமே இல்லை, தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எந்த பாதையில ஆண்டவர் நடத்த சுத்தமா இருக்கிறார். அந்தியோகியா திருச்சபையில அன்பு தேவ ஊழியர்கள் எல்லாம் கூடி ஜெபித்து காத்திருந்தாங்க. அந்த ஜெப வேளையில ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். இன்றைக்கு ஊழியத்துல எந்தெந்த நேரத்துல எல்லாம் நீங்க அழைத்த அழைப்பு எங்க ஆண்டவரே, எந்த திசையில நான் போகணும்? கர்த்தருடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு கடந்து வருகிறோம். அந்த ஒரே ஒரு முறை தான் ஆண்டவர் நடத்துகிறதல்ல. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சீசன்ஸ்ல ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவர். அந்தந்த பகுதியில ஊழியத்திற்கு வந்த புதிதில் தரிசனம் பெருக்கெடுத்து வருகிற பொழுது, தரிசனத்தின் அடுத்த நிலைகளுக்கு போகும்பொழுது எப்பொழுதும் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கணும். பர்னபாவும் பவுலும் காத்திருக்கிறாங்க. தேவன் அழைத்த ஊழியத்திற்காய் பிரித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவருடைய ஊழியம் மிக ஆசீர்வாதமாய் போக ஆரம்பித்தது. இன்றைக்கு எந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிரித்தெடுக்கணுமோ, எந்த இடத்துல உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறாரோ, தேவன் அழைத்த அழைப்பு உங்கள் மேல கன்ஃபார்ம்டா கடந்து வரணும்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த ரெகபோத் ஊழியத்தின் மூலமாக அநேக குடும்பங்களை தேவன் சந்திக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதோ இந்த மீடியா ஊழியன் மூலமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்தை தேவன் பிரித்தெடுத்து தேவனுடைய திருவுளம் பற்றும்படியா தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது அவர் சொன்னபடி இந்த காரியம், இந்த ஊழியம் உருவாக்கப்பட்டு வருகிறதுனால கர்த்தர் கரம் இந்த ஊழியத்தோடு ஆசீர்வதிக்கிறார். உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வேலையில அடுத்த நிலைக்கு நான் கடந்து போகணும். இந்த சிங்கப்பூர் தேசத்துல 15 ஆண்டு கால கர்த்தர் என்னை வேலையில் வைத்து மகிமையா தேவன் வேலையில் ஆசீர்வதித்தார். எல்லா இடத்துல தேவகரம் என்னோடு இருக்கிறதை உறுதிப்படுத்தினார். அவரே என்னோடு கூட இருந்து நானே உன்னோடு கூட நடத்த உறுதிப்படுத்தினார். வேலை மாற்றத்திலையும் ஆண்டுடைய பாதத்துல காத்திருந்து ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து தேவனோடு நடக்கிற 25 ஆண்டுகள் ரட்சிப்பின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள், வேலை, ஆசீர்வாதம், இன்வெஸ்ட்மெண்ட், என்ன காரியமானாலோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது அவர் அழைத்த அழைப்புக்காய் பிரித்தெடுப்பார். இன்னைக்கு எந்த நோக்கத்துக்கு உங்களை பிரித்தெடுக்கணுமோ, ஒரு வேலையா இருக்கலாம், வேலையில மாற்றமா இருக்கலாம், இல்ல தொழில அடுத்த டைவர்ஷனா இருக்கலாம், இல்ல ஊழியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவர் உங்களை பிரித்தெடுக்கும்படியா, அவர் அழைத்த அழைப்புக்கு அழைக்கும்படியா உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்து பரிசுத்த ஆவியானோட தெளிவான நடத்துதலை பெற்றுக்கொண்டு நடங்க. அப்போ உங்க வாழ்க்கையில உறுதி இருக்கும், தேவனுடைய பலன் இருக்கும், தைரியமா நீங்க காரியங்களை சந்திக்க முடியும். கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you.